This is day 5 of 120 days of weight loss challenge. இன்னைக்கு சண்டே, ஸோ இன்னைக்கு ஜிம்மு கிடையாது, இன்னைக்கு ரெஸ்ட் டே. அப்படியே மார்னிங் நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா போயிட்டு அப்படியே வாக்கிங் கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படியே போய் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலான்ட்டு போனோம். ஸ்டார்டிங்கில் வாய் வச்சது ஒரு ஆக்டிங் தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை, குடிச்சு தான் ஆகணும், குடிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 8:30 ஓவர் நைட் ஓட்ஸ் சாப்பிட்டு அப்படியே 11 o'clock கொஞ்சம் பைனாப்பிள் சாப்பிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பிரியாணி செய்ய ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு ஒரு 12 o'clock ஒரு 2 ஃபிஷ்ஷு ஒரு எக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி வந்ததுக்கப்புறம் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு, பிரியாணின்னு சொன்னதும் அப்படியே இன்றைக்கி சீட் டேன்னு நினச்சிடாதீங்க. பிரியாணியும் ஒரு ஹை ப்ரோட்டீன் மீல் தான், நம்ம அது எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டீனான சிக்கன், ஃபிஷ், எக் எல்லாத்தையும் சாப்பிட்டு அடுத்து பிரியாணி சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு பிரியாணி அதிகம் சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி நான் 150 கிராம் ரைஸ் வச்சேன், அதுலேயே என்னால் 50 கிராம் சாப்பிட முடியல, ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட முடியல. இப்படி சாப்பிட்டாக்கா நம்மளால் அதிக ரைஸ் எடுத்துக்க முடியாது, அதனால் காப்ஸ் கம்மியாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்தாக்கா நம்மளுக்கு அதிக பசிக்காது. ஸோ இதுவும் ஒரு டயட் மீல் தான், இது சீட் மீல் இல்லை. நான் உடனே பிரியாணிக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அப்படியே 2 o'clock ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 ஒரு சிக்கன், ஃபிஷ், அதுக்கப்புறம் வெஜிடபிளுக்கு குக்கும்பர் எடுத்துகிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. இது நாளைக்கு போய் வெயிட் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு.